ஏற்கனவே ஸ்டாலினுக்கு ஸ்டேச்சர் இந்தியாவில் பெருசு. தொடர் வெற்றியில் 2 மக்களவை தேர்தலில் இருக்கிறாரு. அவர் 22 எம்பியோடு இருக்கிறாருங்கனால தான் பிரதமர் மோடி அவர்களை ராஜ்நாத் சிங் அனுப்பி வச்சு கலைஞருக்கு பெரிய உரிய மரியாதை கொடுத்தாரு. 0 எம்பி எடப்பாடிக்கு எந்த மரியாதையும் இல்லை. இது ஊடகத்தில் பலருக்கு தெரியல. கருத்து குரலாக இருக்கிறாங்க, கணத்து தவளைகளாக இருக்கிறாங்க. படித்த அறிவுள்ள அரசியல் விமர்சகர்கள் இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்குங்கிறத புரியாமல் இருக்காங்க. அதனால தான் அடிச்சு ஆணித்தரமாக சொல்கிறேன், மோடிக்கு சிஎம் கேண்டிடேட் எடப்பாடி பழனிசாமி இல்லைன்னு. அது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுது. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு நம்பி பேசக்கூடிய அரசியல் விமர்சகர்களுக்கு தெரியல. எனிவே, ஸ்டாலின் இந்த முக்கியத்துவத்தை மோடி கொடுக்குறாருன்னா இந்திய அரசியலில் ஸ்டாலின் மிக முக்கியமான இடத்துல இன்னைக்கு இருக்கிறார். இன்னும் சொல்ல போனா தமிழ் மண்ணில் இதை முத சொன்ன அரசியல் விமர்சகரே நான் தான். காரணம் உண்மையை முதல்ல நான் சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கும் ஸ்டாலினுக்கு ஸ்டேச்சர், உயர்ந்த ஸ்டேச்சரை இவ்வளவு பேரை அழைச்சி இவ்வளவு கலந்துகிட செய்து மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. இது அவருக்கு வெற்றியை கொடுக்கும். ஏன்னா தேசிய அளவுலையுமே அவருக்கான ஒரு ஸ்டேச்சர் உயர்த்துமா? தேசிய அளவுலையும் ஸ்டேச்சர் உயர்ந்து தான் இருக்குது.